ஏசாயா அதிகாரம் 37. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரமனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்களின் மூப்பரையும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு இரட்டு உடுத்தவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாய் இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்லச் சொன்னார் என்றார்கள். இவ்விதமாய் எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் ஏசாயாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூசித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும். இதோ, அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபோது அவன் எசேக்கியாவினிடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ, அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செப்பர்வாயும் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கள்ளுந்தானே. ஆகையால் அவைகளை நிர்த்தூளியாக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமாவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியா ஸ்திரீ உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துளுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து, என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடைசி எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களின் அகழிகளை எல்லாம் வறளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து
பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகள் ஆக்கும்படி நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். அதனாலே அவைகளின் குடிகள் கையிழைத்தவர்கள் ஆகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுக்கும் பச்சிலைக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளருமுன் தீந்து போம் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். ஏசாயா 37 அதிகாரம் 1 வசனம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டு உடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, அருமையானவர்களே, தன்னிடத்திலே வந்த செய்தியாளர்களின் செய்தியை கேட்டதும் எசேக்கியா செய்கிற காரியம் அவன் ஒரு விசுவாசமுள்ள மனிதன் என்பதை வெளிப்படுத்துகிறது. தன்னுடைய இயலாத நிலையிலே அவன் தேவனிடத்திலே திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறான். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்மால் ஒன்றுமே செய்யக்கூடாதபடியான இக்கட்டுகள் நேரிடுகிற பொழுது விசுவாசிகளாகிய நாம் யாரை நாடி செல்கிறோம்? யாரிடத்திலே திரும்புகிறோம்? எசேக்கியாவை போல தேவனிடத்துக்கே திரும்புகிற அல்லது திரும்பிய நிலை நம்மிடத்திலே உண்டா என்று பாருங்கள். ஒருவேளை இந்நாட்களிலேயும் உங்களால் முடியாத ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், இதுவரை தேவனை தேடவில்லை, அவரை சார்ந்து கொள்ளவில்லை என்றால், இன்றே அவரை தேடுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இப்பொழுது எசேக்கியா தனது தூதுவர்களை ஏசாயா தீர்க்கதரிசனிடத்திலே அனுப்புகிறான். இதைத்தான் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஏசாயாவினிடத்திலே சொல்லும்படியாக அவன் என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்று சொல்லி அனுப்புகிறான். இந்த வார்த்தைகளைத்தான் ஏசாயா கேட்டார். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிற வார்த்தைகளை நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாயிருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்று கூறுகிறார்கள். இந்த வசனத்திலே எசேக்கியா கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது நமது தேவன் என்று சொல்லாமல் உமது தேவனாகிய கர்த்தர் என்பதாக எசேக்கியா ஏசாயாவிற்கு சொல்லி அனுப்புகிறார். ஏன் அவர் ஆரம்பத்திலே நமது தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லவில்லை என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் எசேக்கியா இந்த காரியத்தை திருத்திக் கொள்வதை 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஏசாயா கேட்ட செய்திக்கு ஏசாயா
ஊக்கமளிக்கும் வார்த்தைகளை பதிலாய் சொல்லுகிறார். அசீரிய ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதேயும் என்று சொல்லி அனுப்புகிறார். தொடர்ந்து 7ஆம் வசனத்திலே தேவன் ஏசாயா மூலமாய் சொல்வதை கேளுங்கள். இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். தொடர்ந்து ரப்சாக்கே தனது இராணுவத்தினிடத்திலே வந்தபொழுது அசீரிய ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்ற செய்தியை கேள்விப்படுகிறான். அசீரியர்களின் முக்கிய இராணுவமானது எகிப்திய இராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டது என்ற தவறான செய்தி வந்தது. ஆகவே அந்த முக்கிய தளவாடங்களுக்கு உதவும்படி ரப்சாக்கே எருசலேமை விட்டு தற்காலிகமாக கடந்து போனான். ஆனால் மீண்டும் வருவேன் என்று சனகரிப்பால் எசேக்கியாவுக்கு எழுதப்பட்ட கடிதத்தை அவன் கொடுத்துச் சென்றான். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட செய்தி தேவனது விடுதலையில் எசேக்கியாவிற்கு இருந்த விசுவாசத்தை சற்று ஆட்டம் கொள்ள செய்தது. பாருங்கள், ஏசாயா 37:10. நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. தொடர்ந்து 11-12 வசனங்களையும் பாருங்கள். இதோ அசீரிய ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேப்பையும் தெலாசாரியிலிருந்த ஏதேனின் புத்திரரையும் அவர்களுடைய தேவர்கள் தப்புவித்ததுண்டோ? 13 வசனத்திலேயும் இதே போலதான் அவன் மீண்டும் சொல்லுகிறான். இப்பொழுது ஏசாயா 37:14 பாருங்கள். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து. பார்த்தீர்களா? எசேக்கியா அந்த நிருபத்தையே வாங்கி வாசித்தவுடன் நேரடியாக அதை தேவனிடத்திலே கொண்டு அவருக்கு முன்பாக வைக்கிறான். அதைத் தொடர்ந்து வேதத்திலே காணப்படுகிற ஜெபங்களிலே ஒரு உண்மையான சிறந்த ஜெபம் இங்கே கொடுக்கப்படுகிறது. எசேக்கியா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறான். நமது அன்றாட வாழ்க்கையிலேயும் நாம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளின் மத்தியிலே, ஆபத்துகளின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே எசேக்கியாவை போல கர்த்தரை தேடுகிற அனுபவம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, நம்மை துக்கப்படுத்தும் கடிதங்கள் நமக்கு வருமென்றால், செய்திகள் நமக்கு வருமென்றால், அதை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. பாருங்கள், ஏசாயா 37:15-16 வசனங்கள். கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். இப்பொழுது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலே சாலமோன் என்ன சொல்கிறார் கேளுங்கள். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். ஆம் அருமையானவர்களே, அவரே பரலோகத்தின் தேவன் என்றும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் என்றும் ஒவ்வொரு இஸ்ரவேலரும் நம்பினார்கள். அந்த தேவனை நோக்கி எசேக்கியா கெஞ்சி பிரார்த்தித்து அவனது விண்ணப்பத்தை வைக்கிறான். 17ஆம் வசனம் முதல் பாருங்கள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையெல்லாம் கேளும். எசேக்கியா அந்த நிருபத்தை தேவனிடத்திலே காண்பித்து அது அவருக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை கவனிக்கும்படி சொல்கிறான். தொடர்ந்து 18-19 வசனங்களையும் பார்ப்போம். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். எசேக்கியா அந்த நிருபத்திலே இருந்த சில உண்மைகளை ஒத்துக்கொள்கிறான். அதை மறுக்கவோ அல்லது விட்டுவிடவோ தேவையில்லை. அருமையானவர்களே, நாமும் தேவனிடத்திலே சேரும் பொழுது அவரிடத்திலே எதையும் மறைக்க முற்படாமல் நம்மை குறித்த உண்மைகளை அவரிடம் சொல்வதே புத்திசாலித்தனமானது. ஏனென்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய இருதயத்தின் அந்தரங்கங்களையும் அறிந்த தேவன் அவரே. தொடர்ந்து ஏசாயா
37-20 பாருங்கள். இப்போதும் எங்கள் தேவனாய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியாவின் இந்த விண்ணப்பத்திற்கு தேவன் எப்படி பதிலளித்தார் பாருங்கள். 29ஆம் வசனம். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் என்று அசீரிய ராஜாவை குறித்து சொன்னதுமல்லாமல் தமது ஜனங்களுக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தரும் வார்த்தைகளையும் அடுத்த வசனத்திலே சொல்கிறார். உனக்கு அடையாளமாயிருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சத் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். இங்கே சொல்லப்படும் முதன்மையான கருத்து என்னவென்றால், யூதா புத்திரர் தொடர்ந்து அந்த தேசத்திலேதானே சிறிது காலம் நிலைத்திருப்பார்கள் என்பதைத்தான் சொல்கிறார். 33ஆம் வசனத்தை பாருங்கள். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை குறித்து, அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதின் மேல் அம்பு எய்வதுமில்லை, இதற்கு முன்பாக கேடகத்தோடே வருவதுமில்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதுமில்லை. இதற்கு பின் நடந்தது என்ன தெரியுமா? அசீரியர்களின் பாளையத்திலே 1,85,000 பேரில் எருசலேமில் மீது எதிர்பாராத விதமாய் ஒருவரும் அம்பு எய்யவில்லை. தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. பிரியமானவர்களே, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அற்புதமானவைகள். தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்திருப்பார் என்றால் அதை நிச்சயமாய் நாம் நம்பலாம். ஏனென்றால் அவர் உண்மையில் மாறாதவர். தொடர்ந்து அங்கே நடைபெற்றது என்ன தெரியுமா? 36ஆம் வசனம் பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலம் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். வேறு என்ன நடந்தது தெரியுமா? 37ஆம் வசனம். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். தொடர்ந்து என்ன நடந்தது? 38ஆம் வசனம். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சரேத் சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்துக்கு தப்பி ஓடிப்போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட அற்புதமான வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் அவர்கள் சீக்கிரமாய் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் தேவன் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார் இல்லையா? அவைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு பிரியமான வழிகளிலே நடக்கவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார்.